ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கிற தேர்ட் ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பை காஸ் ஜார்டான் மெத்தட். அதாவது காஸ் ஜார்டான் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். இது மேட்ரிக்ஸ் என்னென்னா 2 -1 5 -2. ஓகே, இதோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்குற எல்லா மேட்ரிக்ஸையுமே ஏன்னு சொல்லி தான் எடுத்துக்குவோம். அதாவது கொஷனில் கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி எடுத்துக்குவோம். அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ரைட் அஸ் ஏ கொடுத்துருக்குற ஏன்ற மேட்ரிக்ஸை எழுதிக்கணும். தென் ஒரு பெரிய பார் மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு தென் அது என்ன ஆர்டர், அதாவது ஏ என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி ஆர்டரில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்குற ஏன்ற மேட்ரிக்ஸ் இருக்கும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு இருக்கும். நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் சைடில் இருக்கிற இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம் அண்ட் ரைட் சைடில் ஏ இன்வர்ஸ் வரணும். அது எப்படி வரும்னா, பை யூஸிங் த ரோ ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான வே ஆஃப் டிஃபைனிங். இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். அண்ட் சொல்யூஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் ரைட்டிங் த கிவன் மேட்ரிக்ஸ் அஸ் ஏ. இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்குற இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஏ இருக்கிற ஆர்டர் வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் நம்ம எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏயை காப்பி பண்ணிக்கிறேன். ஏயோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x2. ஸோ நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறதோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x2, விச் வில் பி 1 0 and 0 1. இதில் தான் நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் செஞ்சுட்டே வர போகிறோம். ஆக்சுவலி இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் செஞ்சு நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிமெண்ட்டும் 0 ஆகணும், இந்த எலிமெண்ட்டும் 1 ஆகணும். அதை தான் நம்ம மேக் பண்ண வேண்டியது. இங்கே சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது இந்த சைடும் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்கலாக ஆகும் when we are doing row operations, right? ஸோ அதுதான் எப்படி ஆகுதுன்றதை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவல் டு போடக்கூடாது, டில்டு சிம்பிள் தான் போடணும். ஒய்? பிகாஸ் இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட். ஏன்னா நம்ம இங்கே சில ரோ ஆப்ரேஷன்ஸ் செய்கிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷன் செய்யும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருந்தால் நமக்கு ஈஸியராக சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 2ன்னு இருக்குது, பட் எனக்கு 1ன்றது வேணும். நீங்கள் சொல்லலாம், இங்கே 1 இருக்கே மேம், இந்த காலமே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா இங்கே 1 ஆயிரும், இங்கே -2 ஆயிரும். ஸோ அதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாமேன்னு. பட் அந்த மாதிரி செய்யக்கூடாது. காஸ் ஜோர்டான் மெத்தடில் நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் செய்யணுமே ஒழிய காலம் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது. காலம் ஆப்ரேஷன் செஞ்சா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அதாவது R1 gives R1 divided by 2ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். R1 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2ன்றது என்னாகும், 2 divided by 2 will be 1. -1 divided by 2 will be -1/2. Then 1 divided by 2 will be same 1/2. 0 divided by 2 will be 0. Then இந்த ரோவில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன், விச் இஸ் 5 -2 0 and 1. இப்போ எனக்கு இந்த பிளேஸை 0 ஆக்கணும், இந்த பிளேஸை 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த பிளேஸை 0 ஆக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா, R2 gives R2வில் இருக்கிற எலிமெண்ட் மைனஸ் இந்த 5லேருந்து இந்த 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டா இது 0ன்னு ஆகிடும், ரைட்டா? ஸோ R2 - 5 R1 will result in 0. ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். செகண்ட் ரோவில் மட்டும்தான் நான் இப்போ ஆப்ரேஷன் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் will be 5 minus 5 into 1 is 0, which is 5 minus 5 is 0. Then second element is -2. So -2 minus 5 into 1/2. இது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், which will be -2. இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா
ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ நான் இங்கே ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா 5/2ன்னு ஆகும். ரைட்டா? இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ -4 + 5/2ன்னு ஆகும், which will result in 1/2. ரைட்டா? Now moving on to the third element. Third element என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. 0 minus 5 into 1/2 is -5/2. -5/2. Then fourth element will be 1 minus 5 into 0 is 1 again. Because 5 into 0 is 0, 1 minus 0 is 1. அதுதான் இதோட வேல்யூ. இப்போ எல்லா வேல்யூஸும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் will be 0, செகண்ட் எலிமெண்ட் will be 1/2, தேர்ட் எலிமெண்ட் is -5/2, ஃபோர்த் எலிமெண்ட் is 1. ஓகே, தென் இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளேஸை நான் 1ஆக சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எனக்கு இங்கே 1ன்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதாவது R2 gives 2R2ன்னு மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 2 into 0 will be 0, 2 into 1/2 is 1, 2 into -5/2 will be -5, 1 into 2 will be 2. ஓகே, இன்னும் நம்ம இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி இந்த ஒரு எலிமெண்ட்டை 0ன்னு ஆக்குனா நம்மளோட வேலை முடிஞ்சுது. ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன ஸ்டெப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். R1 gives. இப்போ இந்த ரோ வச்சு தான் நான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். எனக்கு -1/2 0ன்னு ஆகணும். -1/2 0ன்னு ஆகணும். எதை யூஸ் பண்ணினா 1ஐ யூஸ் பண்ணி. எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணால் நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா R1 gives R1 + R2 divided by 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை செய்யும்போது தான் எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு கிடைக்குது. R1ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா 1 + R2ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா 0. 0/2 will result in 0. Then 1 + 0 is 0. செகண்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1/2 + R2ஓட ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்னன்னா 1 divided by 2. -1/2 + 1/2 will result in 0. Okay, then here it will result in 1. Okay, sorry, by mistake எழுதிட்டேன். Then third element will be 1/2 plus -5/2. denominator ரெண்டும் சேம் தான். ஸோ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம், which will result in -4/2. after cancellation I'll get -2. 2 2s are 4, 1 2s are 2. So after cancellation I'll get -2. Then fourth element is 0 plus 2/2. After cancellation I'll get 1. So 0 plus 1 will result in 1. Okay, எல்லா எலிமெண்ட்ஸையும் இப்போ எழுதிக்கலாம். செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஸோ செகண்ட் ரோவையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோவோட வேல்யூ, which is 1 0 -2 0 0 1 -5 2. இப்போ இந்த சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n, தென் A இன்வர்ஸ்ன்ற ஃபார்மேட்டுக்கு இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ this gives out A inverse is equals to இந்த பாருக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை மட்டும் எழுதிக்கணும். அதுதான் A inverse, which is -2 0 -5 and 2. இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டிய சொல்யூஷன். அண்ட் இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.